ஹலோ விவாஸ், டெய்லி மேக்ஸில் ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சம்க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. a by b equal to 9/7 எனில் a minus b by a plus b என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் லாஸ்ட் சம் பார்த்தோமா, அதில் வந்து ரேஷியோவும் ஈக்குவல் டு இருந்துச்சு, இன்னொன்று வந்து ரெண்டுமே மேலே லெட்டராக இருந்துச்சு, கீழே ரெண்டும் நம்பராக இருந்துச்சு. இந்த சம்மில் இங்கே இருக்கிற ரெண்டும் தான் லெட்டராக இருக்குது, இங்கே இருக்கிற ரெண்டும் நம்பராக இருக்குது. இதை எப்படி மாற்றுறது? இப்போ ஏயோட வேல்யூ பின்னு சொல்ல முடியாது, 9ஓட வேல்யூ 7 சொல்ல முடியாது. இப்போ நம்ம லாஸ்ட் சம்மில் வந்து ரேஷியோவாக இருந்ததை பின்னமாக மாற்றணுமா? இப்போ இது பின்னமாக இருக்குது, அதனால நம்ம ரேஷியோவை மாற்றிடுவோம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஏ பை பியை நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னா ஏ ரேஷியோ பின்னு வரும். இந்த ஈக்குவல் டு இருக்குல்லையே அதை போட்டாச்சு. 9/7 வந்து 9 ரேஷியோ 7 அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ ஏபியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 9, பியோட வேல்யூ பி செகண்ட் இருக்கா, அப்போ பியோட வேல்யூ செகண்ட் இருக்கிற 7, அவ்வளோதான். ஏயோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 7. இப்போ இதை போய் இங்கே அப்ளை பண்ணலாமா? ஏபி கேட்குறாங்களா, ஏயோட வேல்யூ 9 இந்த மைனஸ் பியோட வேல்யூ 7 பை ஏயோட வேல்யூ 9 இந்த பிளஸ் பியோட வேல்யூ 7. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா 2 வருமா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 வரும். இப்போ இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணலாமா? ஷார்ட் பண்ணோம்னா இங்கே 1/8 அப்படின்னு வரும். அவ்வளோதான், ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுவே வந்து ஆப்ஷன் இங்கே 1/8ன்னு கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து 1 ரேஷியோ 8ன்னு கொடுக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் அதுதான் ஆன்சராக இருக்கும்.